Hello and welcome to Archana's Food Trails. Onam வரப்போது ஓணம் சத்யால ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பச்சடி. இந்த பச்சடி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்றது வந்து பார்க்க போகிறோம். ஓணம் சத்யாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லடா பாயசம், அதுக்கப்புறமா வந்து மோர்கறி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பட் பீட்ரூட் பச்சடிங்கிறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி. இது வந்து கண்டிப்பாக ஓணம் சத்யாவில் எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த ஓணம்க்கு நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? ஸோ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து துருவி வச்ச பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து வேக விட்டுக்க போகிறோம். நிறைய தண்ணி விட வேணாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/3 ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். இதை நான் வந்து கவர் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் நான் அரை கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். துருவின தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி இதை ஆட் பண்ணி ஸ்மூத்தாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை இப்படி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை இப்போ தனியாக வச்சிடலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி தயிரை வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை சேர்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ நான் எதால் வந்து பீட்ரூட்டை மெஷர் பண்ணேனோ அதாலேயே ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்க போகிறேன். நல்ல கெட்டியான வீட்டில் செட் பண்ண தயிர். ஸோ இந்த தயிர் எடுத்துகிட்டு இந்த எடுத்த தயிரை வந்து ஸ்மூத்தாக விஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ இந்த பீட்ரூட் இப்போ குக் ஆயாச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் அந்த நம்ம அரைச்சது. ஸோ இப்போ இதை நல்லா இதோட கம்பைன் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் இந்த தேங்காவோட சேர்த்து இதை வந்து கொதிக்க விடணும். ஸோ இது மிக்ஸாக கம்பைன் ஆகும்போது நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ் இந்த கோகோனட் மிக்ஸ் வந்து நல்லா இதோட கம்பைன் ஆயாச்சு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா தான் வந்து தயிரை ஆட் பண்ணணும். நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்கிற தயிரை வந்து இதோட நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸோ ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பச்சடி மேலே ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த சிம்பிளான பீட்ரூட் பச்சடி ஓணம் சத்யாவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பீட்ரூட் பச்சடியை இந்த ஓணம்க்கு பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.